12 ஆண்டு காலம் ட்ரம்பிடம் மட்டுமே மண்டியிட்ட மோடியை முதல் முறையாக மாணவர்களிடம் மண்டியிட வைத்த பெருமை ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு உண்டு. எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நள்ளிரவு 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ போடுகிறார் பிரதமர். அது மட்டுமல்ல, தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமாவும் மிகச்சிறியதுதான். அவர் பிரதமரை காப்பாற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். பாலிலே எறும்பு விழுந்தால் எடுத்து போட்டு விட்டு குடிக்கலாம். விஷத்திலே எறும்பு விழுந்தால் குடித்தால் என்ன, குடிக்கவில்லை என்றால் என்ன? நீட் தேர்வே ஒரு முறைகேடுதான். அதை நியாயமாக நடத்தினால் என்ன, அநியாயமாக நடத்தினால் என்ன? நீட் NTA நீங்கள் உருவாக்கினீர்கள். 2024 சட்டம் நீங்கள் உருவாக்கினீர்கள். இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டம் நீங்கள் உருவாக்கினீர்கள். ஆனால் இவற்றையெல்லாம் உருவாக்கி என்ன பயன்? வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு நிதி, அர்பன் நக்சல் என்ற எல்லா வார்த்தையும் நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அது எதுவும் அங்கே எடுபடவில்லை. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நீதிபதியினுடைய அருவருப்பான சிந்தனையும் ஆளுங்கட்சியினுடைய அராஜகமான சிந்தனையும் இணைந்து உருவாக்கிய கரப்பான் பூச்சிகள் இந்த மசாலாக்கள் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஜூலை 19ஆம் தேதி நள்ளிரவு உலக இளைஞர்கள் உலகக்கோப்பை கால்பந்து ஆட்டத்தை ரசித்து பார்த்து முடித்து 4 மணி நேரத்துக்கு பிறகு இந்திய இளைஞர்களும் மாணவர்களும் ஜந்தர் மந்தரிலே இருந்து தனது போராட்டத்தை, தங்களது ஆட்டத்தை துவக்கினார்கள். மோடி, அமித்ஷாவுக்கு எதிரான அவர்களின் ஆட்டம் சாதாரண ஆட்டம் அல்ல. 12 ஆண்டு காலம் ட்ரம்பிடம் மட்டுமே மண்டியிட்ட மோடியை முதல் முறையாக மாணவர்களிடம் மண்டியிட வைத்த பெருமை ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு உண்டு. வரலாற்றின் விசித்திரம் பார்த்தீர்களா? பிரதமர் அவர்களே, இந்த அவைக்கு வாருங்கள், நாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் என்று எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கேட்டோம். அப்பொழுதெல்லாம் அவர் வரவில்லை. இன்றைக்கு என்ன ஆனது தெரியுமா? 8 வயது சிறுவர்கள் 1 லட்சம் மீம்ஸ்களை போட்டு துளையிட்டு விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் நள்ளிரவு 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ போடுகிறார் பிரதமர். அது மட்டுமல்ல, மற்ற அமைச்சர்களையும் பார்த்து நீங்கள் எல்லாம் ரீல்ஸ் போட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நடைபெற்ற போராட்டத்தினுடைய வீரியம் அவர்களுடைய கோரிக்கையை விட, அவர்களின் தலைவர்களை விட மிகப்பெரியது. இன்னும் சொல்ல போனால் அவர்களே, அவையை தயவு செய்து அமைதிப்படுத்தவும். சார், you please come. Sir, bring the house, sir. Sir, அவைத் தலைவர் அவர்களே, இந்த போராட்டத்தின் வீரியத்துக்கு முன்பு அவர்களின் கோரிக்கையும் தலைவர்களும் எல்லாம் மிகச்சிறியதுதான். இன்னும் சொல்ல போனால் தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமாவும் மிகச்சிறியதுதான். அவர் பிரதமரை காப்பாற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். மாணவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ராஜினாமா செய்வதா அவர் சொல்றார். மே 3ஆம் தேதி வினாத்தால் கசிந்தது. 83 நாட்கள் எங்கே போனார்? ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தால் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு குற்றத்திற்கும் ஒருவர் கூட தண்டனை பெறவில்லை என்றால், ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த மசோதாவை தாக்கல் செய்கிற பொழுது அமைச்சர் சொன்னார், நீட் தேர்வை முறைகேடு இல்லாமல் நடத்துவதற்குத்தான் இந்த மசோதா என்று சொன்னார். நாங்கள் கேட்க விரும்புகிற கேள்வி ஒன்றுதான். பாலிலே எறும்பு விழுந்தால் எடுத்து போட்டு விட்டு குடிக்கலாம். விஷத்திலே எறும்பு விழுந்தால் குடித்தால் என்ன, குடிக்கவில்லை என்றால் என்ன? நீட் தேர்வே ஒரு முறைகேடுதான். அதை நியாயமாக நடத்தினால் என்ன, அநியாயமாக நடத்தினால் என்ன? நீட் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் என்பது தேர்வு அல்ல, அது ஒரு தொழில். இன்றைக்கு அவருடைய சந்தை மதிப்பு 60,000 கோடி. இன்னும் சில வருடங்களில் அவருடைய சந்தை மதிப்பு 1 லட்சம் கோடி. ஏறக்குறைய கோச்சிங் மாஃபியாக்களின் புகலிடமாக தேசிய தேர்வு முகமை மாறி இருக்கிறது. NTA நீங்கள் உருவாக்கினீர்கள்.
2024 சட்டம் நீங்கள் உருவாக்கினீர்கள். இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டம் நீங்கள் உருவாக்கினீர்கள். ஆனால் இவற்றையெல்லாம் உருவாக்கி என்ன பயன்? இந்த தேர்வில், இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்டார்கள், நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா? கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா என்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்ட அதே கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். வெறும் தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி, தண்ட தொகையை அதிகப்படுத்தி விரைவு நீதிமன்றத்தை அமைத்தால் போதுமா? இந்த பிரச்சனை முடிந்து விடுமா? 2023ஆம் ஆண்டு வாஜ்பாய் காலத்திலே வினாத்தாள் கசிவு வழக்கு இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து இந்த நாடாளுமன்றத்தில் கேட்கிறோம். அரியலூர் அனிதாவில் துவங்கி மதுரை ஜோதி ஸ்ரீ துர்காவிலே இருந்து கோயமுத்தூர் கோபிகா வரை எண்ணற்ற மாணவர்களை பலி கொடுத்த துயரத்தின் வழியிலே இருந்து சொல்லுகின்றோம். நீட் என்பது டீச்சிங்கை கொன்று கோச்சிங்கை கொண்டாடுகிறது. நீட் என்பது மாநில உரிமையை குழி தோண்டி புதைக்கிறது. நீட் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை ஒழித்து தற்கொலைக்கு தள்ளுகிறது. எனவே நீட்டை கைவிடுங்கள், NEP-யை கைவிடுங்கள், கார்ப்பரேட் மயமாகிற கல்விக் கொள்கையை கைவிடுங்கள். இன்னும் சொல்ல போனால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகிற ஒரு மசோதாவை தாக்கல் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த கண்காணிப்பு மசோதாவால் எந்த வேலையும் ஆக போவதில்லை. முன்னாள் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள், தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் ராஜன் குழு மிக முக்கியமான புள்ளி விவரத்தை வெளியிட்டது. நாங்கள் அந்த புள்ளி விவரத்தை இந்த அவையிலே வைக்க வேண்டும், அந்த குழுவினுடைய அறிக்கையை இந்த அவையிலே வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். 2010ஆம் ஆண்டு நீட் அறிமுகமாவதற்கு முன்பு மாநில கல்வி திட்டத்திலே இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போன மாணவர்கள் 2330 பேர். CBSE இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போன மாணவர்கள் வெறும் 14 பேர் தான். ஆனால் நீட் அறிமுகமான பிறகு CBSE இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போனவர்கள் 1604 பேர். நீட் அறிமுகமாவதற்கு முன்பு கிராமப்புற மாணவர்கள் 65% பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனார்கள். இப்பொழுது வெறும் 49% அது குறைந்திருக்கின்றது. நண்பர்களே, மிக மிக முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது, இந்த போராட்டம் நுழைவுத் தேர்வு குறித்து ஒரு பெரிய கவனத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பின்பு இருப்பது நிர்வாக பிரச்சனை அல்ல, அரசியல் கேள்வி. எனவே தான் இந்த போராட்டம் மிக முக்கியமானது. நீங்கள் உங்களது வழக்கப்படி இந்த போராட்டத்தை தகர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தீர்கள். வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு நிதி, அர்பன் நக்சல் என்று எல்லா வார்த்தையும் நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அது எதுவும் அங்கே எடுபடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கே அஜித் DK அவர்கள் சொன்னதை போல, நான் எனது பெயர் காலிக்காக இருந்திருந்தால், நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால் இந்நேரம் நான் சிறைச்சாலையில் இருந்திருப்பேன் என்று போராட்டத்தின் தலைவன் சொன்னான். அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளவு அருவருப்பாக போராட்டத்தை கையாளுகிறீர்கள் என்பதற்கு அது விளக்கம். போராடிய ஒவ்வொரு மாணவர்களையும் இந்த அவையிலே இருந்து நெஞ்சார பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவின் கல்வி சாலைகள் எல்லாவற்றையும் ஜந்தர் மந்தரோடு இணைத்த SFI உள்ளிட்ட இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு அனைத்தையும் இங்கே நாங்கள் பாராட்டுகின்றோம். நண்பர்களே, நாங்கள் இந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சிக்கு எதிராக, NRC-க்கு எதிராக போராடினோம். அதே போல CAA-க்கு எதிராக போராடினோம், SIR-க்கு எதிராக போராடினோம், காஷ்மீர் உரிமை பறிப்புக்கு எதிராக போராடினோம், விவசாய உரிமை பறிப்புக்கு எதிராக போராடினோம். அந்த போராட்டம் எல்லாம் வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் கூட நீடித்தது. ஆனால் வெறும் 39 நாளில் இந்த போராட்டத்தின் வெற்றியின் ருசியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு அமைச்சரின் ராஜினாமா சம்பந்தப்பட்டதல்ல, ஆளுங்கட்சியின் அராஜக கொள்கையின் தலையிலே இறக்கப்பட்ட இடி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இவ்வளவு கொடிய அடக்குமுறைக்கு உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த அவையில் மட்டுமல்ல, நாட்டுக்கு முன்பு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் ஓடி ஒளிய முடியாது. நீங்க எங்கே ஒளிந்தாலும் கடைசியில் உங்கள் வீட்டுக்குள் தான் போக முடியும். வீட்டுக்குள் இந்த கேள்வி மீண்டும் உங்களை எதிர்கொள்ளும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.